ஹாய் வணக்கம் அனைவருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ஆர் பெட்ஸ். நான் உங்கள் தீபா. என்னன்னு பார்க்குறீங்களா, ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஆமாம், இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. இனி போய் ரெடியாக போகிறேன். ஸோ ரெடியாகி ஃபங்க்ஷன் எப்படி கிளம்புறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி ஆகிட்டு வந்து விடுகிறேன். ஹாய் வணக்கம். ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. பார்த்துக்கோங்க, இதுதான் என்னுடைய மேக்கப். ஓகேங்களா, ஃபைனலாக எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். இப்போ ஆமாம், காது குத்து ஃபங்க்ஷன் எங்கள் மாமா பேத்தியோட, எங்கள் மாமா பேத்திக்கு. ஆமாம், இன்னைக்கு கிடா வெட்டு. ஸோ அதனால் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து ரெடி ஆகியாச்சு. ஆமாம், ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக saree இன்னைக்கு வியர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்டில். என்னோட குட்டிஸ் ரெடி ஆகியாச்சு. பார்த்தீங்களா, எங்கள் குட்டி பொண்ணு ரெடி ஆகியாச்சு. ஓகே, எல்லாருமே ரெடி ஆகிட்டே இருக்கோம். இன்னொரு பொண்ணு மட்டும்தான் ரெடி ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அவன் ரெடி ஆகிட்டே இருக்கிறான். ரெடி ஆகிட்டோம்னா ஃபங்க்ஷன் கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் ஃபன் எல்லாமே தான் போட போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. நானும் என்னோட சிஸ்டர், எங்கள் அம்மா எல்லாருமே. என்னோட சிஸ்டர் என்னோட சிஸ்டர், என்னோட அம்மா, எங்க அம்மா எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். ஃபங்க்ஷன் மோடுக்கு ரெடி ஆயிட்டோம். எங்க குட்டீஸுக்கு பார்த்துக்கோங்க, இங்க பாருங்க, 2 குட்டீஸுக்கு ஹாய் 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 ஹாய். ரெடி ஆயிட்டோம், ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், வண்டி வந்துச்சு. இன்னைக்கு கிளம்புற வேலை தான். ஓகேங்களா, கிளம்ப போகிறோம். நீங்கள் அங்கே போயிட்டு ஃபங்க்ஷனில் எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து போடுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். கிளம்பியாச்சுங்க, கார் ஏறியாச்சு. அவ்வளோதான், கார் ஏறி அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து பல்லடத்துலேருந்து ராமநாதபுரம் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த ட்ராவலில் தான் அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக கிளம்பிட்டா. அப்பா, அம்மா, சிஸ்டர், நான், சிஸ்டர், என்னோட குழந்தைங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆமாம், ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு பாட்டு கேட்டுகிட்டே, நல்ல வேலை அன்றைக்கி மழையெல்லாம் எதுவும் இல்லை. அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மழை இல்லாதங்காட்டிக்கு ஹாப்பியாக வந்துட்டு போக முடிஞ்சுது. மழை வந்துருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து சுடிதார்லேயே என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது போனால் மட்டும்தான் saree வியர் பண்ணுறது. என்ன பண்ணுறதுங்க. ஆமாம், ஒரு வழியாக மண்டபம் போயாச்சு. போனதுக்கப்புறம் அடுத்தது வந்து அந்த கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அந்த பாப்பா கரெக்டாக காது குத்திட்டு இருந்தாங்க. ஆமாம், அவர் தான் எங்கள் மாமா, எங்கள் அத்தையும் மாமாவும். ஸோ அவங்க பேத்திக்கு தான். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்களாம் ஒரே அழுகுதான். ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் குத்தும்போது வலிக்கும் இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷனு. கரெக்டாக நாங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி, அதை போய் பார்த்துட்டு நல்லபடியாக அப்போ நிறைய உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்க நிறைய பேர். ஆமாம், எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர்த்தையும் பார்த்த ஒரு சந்தோஷம். அவங்க கூட எல்லாத்து கூடயும் நல்லபடியாக பேசிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கே எல்லாத்து கூடயும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், இதெல்லாமே மறக்க முடியாத நினைவுகள் தான். ரொம்ப ஹாப்பியாக. ஆமாம், அப்புறம் அதுக்கப்புறம் ஆமாம், ஃபுல்லாக கூட்டம் தாங்க. அப்படியே நாங்கள் ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லை நாங்கள் போகும்போது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் நல்லபடியாக அமைஞ்சது. நல்லபடியாக ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு போகணுன்னதே சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் வயிறு பசி ஆயிடுச்சு. ஓடுங்க. அதனால வந்து சாப்பிட்ற இடத்துக்கு ஓடிட்டேன். முதல் பந்தியில போய் உட்காந்தாச்சு. போய் உட்காந்த உடனே சுட சுட வந்து கேசரி வச்சாங்க. அத ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு சூப்பரா. ஆமா, அத முடிச்ச கையோடயே எப்படா பிரியாணி வரும் பிரியாணி வரும்ன்னு காத்துட்டே உட்காந்துருந்தேன். வந்துருச்சுல்ல அப்படின்ற மாரி வந்து சுட சுட கொண்டு வந்து பிரியாணி கொண்டு வந்து போட்டாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இங்க எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இது சிந்தாமணி, அப்புறம் எக்கு இது வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா சுட சுட முதல் பந்தின்றங்காட்டிக்கு சூப்பராவே இருந்துச்சு. பார்த்தீங்களா? நல்லா கண்ணு வச்சிடாதீங்க. சரிங்களா? ஆமா, சுட சுட ஆவி பறக்குது. மட்டன் பிரியாணி சூப்பராவே இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டா எனக்கு புடிச்ச சீரக சம்பா ரைஸ்ல வந்து பிரியாணி செஞ்சிருந்தாங்க. செம சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். என்னோட குட்டீஸ் வந்து பக்கத்துல என்ன கோவம்ன்னு பார்த்தீங்கன்னா, அவ எதுக்கு அழுகுறான்னு பார்த்தீங்கன்னா, அவ பிஸ்கெட் வேணுமாமா. பிஸ்கெட் எனக்கு குடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு, நான் இல்ல நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பிஸ்கெட் வாங்கி குடுக்குறேன்னு சொல்லி. அதனால அவ அழுதுட்டே சாப்பிட்டது. ஸோ ஒரு வழியா அவள சமாதானப்படுத்தி நான் சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். ஸோ எல்லாருமே எங்க வீட்ல எல்லாரும் லைனா அப்படியே உட்காந்துட்டோம். உட்காந்து எல்லாருமே ஹாப்பியா வந்து
பிரியாணி சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டேன். சண்டே சிறப்பாக போச்சு எனக்கு ஃபங்க்ஷனோட சேர்த்தி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற தகவலா எனக்கு சொல்லுங்க மறக்காம. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச மாரி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஓகே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் தீபா. See you. Bye.